ஃப்ரெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் குவார்டர்லி எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தமிழில் எந்தெந்த பகுதிகளெலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஏன்னா 10th முடிச்சு நீங்கள் இப்போ தான் 11th ஃபர்ஸ்ட் முதலாக அந்த 90 மார்க்குக்கு கொஸ்டின் பேட்டர்னில் ஃபுல் கொஸ்டின் பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறனால தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணுவேன். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்முடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 10 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்முடைய சேனலில் வீடியோஸ் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் 100 மார்க்னு சொல்லும்போது முதல் 14 ஒன்வேர்டு உங்களுக்கு ஒன்வேர்டு. இந்த 14ம் புக் பேக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 5 ஒன்வேர்டு ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சனையும் புக் பேக்கில் ஒரு 5 ஒன்வேர்டு இருக்கும். அது போக இலக்கண பகுதிகள் முடிஞ்சனே இலக்கண பகுதிகளில் மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 2-3 யூனிட்ஸில் மட்டும் ஒரு 2-3 இயலில் மட்டும் புக் பேக் ஒன்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கடல் கூட்டல் அலை உயிர் கூட்டல் மெயின் கொடுத்துருப்பாங்களே, அது நமக்கு அந்த 5 ஒன்வேர்டில் வராது. ஆனால் இலக்கண பகுதிகள் முடிஞ்சனே புக் பேக்கில் ஒரே ஒரு ஒன்வேர்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கு எல்லா யூனிட்லையுமே இலக்கண பகுதி முடிஞ்சனே ஒன்வேர்டு இருக்கும், அதையும் படிச்சிருக்கணும். அதுபோக உங்களுடைய இயல் 8 இயலில் இருக்கக்கூடிய இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு 5 யூனிட் அப்படின்னம்னா 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய துணைப்பாட கதையினுடைய ஆசிரியர்கள் பேர் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் அந்த 14 ஒன்வேர்டுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 90க்கு 70+ எடுத்துடலாம். ஏன்னா தமிழ் 11th and 12th தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் காமர்ஸில் பாரி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 200 2 மார்க் படித்து 7 அட்டன் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில் பாரி 500 2 மார்க் படித்து நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக 10 2 மார்க் படித்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் 8 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை இழுத்தி சென்றது, குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் காற்றின் தீராத பக்கங்களில் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய காவியம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடியது. குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்து அது இயல் 3 ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேருந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டினே கேட்கல இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் இயர் கொஸ்டினில். அப்போ ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் நம்ம ஒமிட் பண்ணிடலாமா அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை, பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடல் உணர்த்தும் பொருள், காவடி சிந்து என்பது யாது இயல் 3ல் இருக்கக்கூடியது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எவையேனும் 2னுக்கு விடை தருக அப்படின்னு நமக்கு உரைநடை பகுதியிலேருந்து கேட்குறாங்க. மதிப்பு கூட்டு பொருள் 2வது யூனிட்டில் புக் பேக் இல்லாமல் புக் இன்சைட் ஒரு 2 மார்க்கு. சங்ககாலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்று இயல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இயல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். இயல் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். ஆனந்தரங்கர் இயல் 5 பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் ஃபஸ்ட் யூனிட்டும் ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கேள்வி படிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் அந்த கேள்வி படிச்சிருக்கணும். 2வது இயலில் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக அந்த 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இயல் 3ல் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு படிச்சிருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கேள்வி நமக்கு புக் இன் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ நான் சொன்ன கேள்விகள் எல்லாத்தையுமே ஒரு தடவை சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆனால் மற்றபடி நீங்கள் இந்த மொழித்திறன் பயிற்சியில் 7 2 மார்க் படிக்கணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த சொல்லக்கூடியது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்கக்கூடியது. கணை பொருள் வேறுபாடு அறிந்து உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடியது. கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவார் இயல் 3ல் இருக்கக்கூடிய புக் பேக் மொழித்திறன் பயிற்சி. தங்கை இயல் 4 இருக்கக்கூடிய புக் பேக். புரியுங்களா? இந்த 4ம் 100% இந்த வருஷமும் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போக்கூடியது. இதே கணை கேட்கல அப்படின்னம்னா உங்களுக்கு பொறி கேட்பாங்க. பொறி அதெல்லாம் எந்த பேஜ் நம்பர் 54ல் இருக்குது, 20ல் இருக்குது, 3வது யூனிட்டில் இருக்குது, 4வது யூனிட்டில் இருக்குது. அதாவது மொழித்திறன் பயிற்சி புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு பின்னால் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இந்த 4 படிச்சிங்கனாலே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். நூலொன்றின் முகவரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் குறிப்பிடுவது, காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு, தமிழ்நாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பது விளக்குக,
ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல். இது போக நான் எந்த கேள்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல் 4ல் இருக்கக்கூடிய சமணக்கல்வி பெண் கல்வி அந்த ஒரு 4 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து 5வது யூனிட்டில் இருக்கக்கூடிய பிரஸ்கோ ஓவியம் கற்றளி கோவில் அந்த ஒரு 4 மார்க் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாளினும் வலிமை பெற்றது, இது புக் பேக் கிடையாது, இதை விட்டுருங்க. மலை மனித வாழ்வில் இயல் 3, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தி இயல் 4, ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் இயல் 5. இந்த 3 போக என்னுயிர் தமிழன்பேன் என்னும் தமிழைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று இயல் 1ல் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். இந்த 3 ப்ளஸ் அந்த 1 4 படிச்சிங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 2 4 மார்க்குமே உங்களால் ஒரே நிலையில் அட்டன் பண்ண முடியும். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 தான் இருக்குது. வேற்றுமை அணி நல்லா படிச்சுக்கோங்க, மருந்தாகி தப்பா உவமை அணி நல்லா படிச்சுக்கோங்க. இது போக சொற்பொருள் பின்வரும் நிலையணி, வினைவழியும் தன்வழியும் மாற்றான்வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல் அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 40ஆம் நம்பரில் உங்களுக்கு திணைத்துறை கேட்குறாங்க. ஆனால் இந்த 39லேருந்து 43 வரைக்கும் உங்களுக்கு 5ல் 3 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஏன்னா முன்னாங்க 12 3 கேள்வி தான் அட்டன் பண்ணணும். ஒன்று அணி இலக்கணம் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41ல் வினா கேட்டிருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர் 41ல் உங்களுக்கு பாணயம் பாராட்டல் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படி பாணயம் பாராட்டல் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அணி இலக்கணம், அடுத்து 41ல் பாணயம் பாராட்டல், 42ல் உங்களுக்கு இந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியதான், ஒன்றும் இல்லை. பொருள் இலக்கணம் 2 வகைப்படும், அகப்பொருள் புறப்பொருள். ஃபஸ்ட் பாயிண்ட். அகப்பொருள் 3 வகைப்படும், முதற் பொருள் கருப்பொருள் ஒரிப்பொருள். 3வது பாயிண்ட்டு. முதற் பொருள் 2 வகைப்படும், நிலம் பொழுது. பொழுது 2 வகைப்படும், சிறுபொழுது பெருபொழுது. 5 பாயிண்ட் எழுதணும், அவ்வளோதான். இந்த மைண்ட் மேப்பை வச்சு ஒரு 5 பாயிண்ட் எழுதணும், புரியுங்களா? அடுத்தது 43ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நயம்பாராட்டல். 43ல் வராது, நயம்பாராட்டல் 41ஆம் நம்பர் கொஸ்டினில் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 நெடுவினா, கொடையில் சிறந்து, ஒப்புரவறிதல், அடக்கமுடைமை 2 படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி அடிச்சிடலாம். அடுத்தபடியாக மதீனா நகரம் ஒரு வளமான நகரம். அடுத்து இயல் 1ல் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் 3 படிச்சுக்கோங்க. உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் ஃபஸ்ட் யூனிட்டு, சுற்றுச்சூழலை வெளிப்படுத்தும் இயற்கை வேளாண்மை செகண்ட் யூனிட்டு. அடுத்து இயல் 4ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழக கல்வி வரலாறு, அதில் இருக்கக்கூடிய நெடுவினா. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின் நீங்கள் உரைநடையில் அட்டன் பண்ணிடலாம். துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் இதழாளர் பாரதி, யானை டாக்டரும் இதில் கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் படிக்க வேண்டிய இன்னொரு 2 என்ன அப்படின்னம்னா வாடிவாசல் பிம்பம், வாடிவாசல் பிம்பம், இது 2 சேர்த்து படிச்சிங்க அப்படின்னம்னா பாரதி, இது இதழாளர் பாரதி கூட தேவையில்லை. வாடிவாசல் பிம்பம் யானை டாக்டர் இது 3 படிச்சிங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட், குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதில் உண்டாளம்மை இவ்வுலகம் கேட்டிருக்காங்க. ஆனால் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொள்ள அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது நமக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய 7 தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலை தீட்டி விட்டு எழுது வித்தவர்கள் மனையை தீயில தொய்த்து அந்த யுகத்தின் பாடல் அந்த ஒரு மனப்பாட பாடல் சேர்ந்து படிச்சுக்கோங்க. அதுபோக இந்த உண்டாளம்மை இயல் 3ல் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல், இது 3 படிச்சிருந்தீங்கன்னா அந்த மனப்பாட பாடலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 10th மாதிரி இந்த மெமரி போயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதர் சாய்ஸ் கிடையாது, ஒன்று தான் கேட்பாங்க. அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதுபோக இன்னொரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.